ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள வைத்திய குறிப்புகள் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணியில் கொஞ்சம் கருப்பட்டி கலந்து குடிச்சிங்கன்னா உங்கள் வயிற்றில் அமிலம் சுரக்கிறது குறையும். அடுத்து துளசியில் போட்ட தண்ணியை தினமுமே குடிச்சிட்டு வந்தால் தொண்டை புண்ணு வரவே வராது. 2 கருமிளகுத்தூள், 3 தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, ஒரு கோப்பை நீரில் 1 தேக்கரண்டி தேன், இது எல்லாத்தையுமே மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 3-4 மாதத்துக்கு தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எடை பருமன் கண்டிப்பாக குறையும். காலை உணவுக்கு முன்னாடி தினமுமே ஒரு தக்காளி சாப்பிட்டுட்டு வரணும். அந்த மாதிரி 3-4 மாதத்துக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இப்படியும் நீங்கள் உடல் எடையை நீங்கள் குறைக்கலாம். இன்னொரு மெத்தட் பாருங்கள். நல்லா பெரிய கருவேப்பிலை 10-12 கருவேப்பிலையை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, மென்று நல்லா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் எடை மாற்றம் கண்டிப்பாக மாறும், குறையும். அடுத்தது அரிசி உருளைக்கிழங்குக்கு பதிலாக, இது ரெண்டுமே மாவு சத்துங்கிறதால இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக கோதுமையை நீங்கள் எடுத்துக்கோங்க. கோதுமையால் செஞ்ச சப்பாத்தியோ இல்லை வேறு எதனா கோதுமை தோசை, புட்டு மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அரிசி உருளைக்கிழங்குகளுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் உடல் எடையை குறைக்கலாம் நீங்கள். அடுத்து கடுமையாக இருமல் இருந்ததுன்னா 3 கப் தண்ணீரில் வெத்தலையும் மிளகையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். குறையிறதுக்கு துளசியில் 2, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் அந்த வலி இருக்கிற இடத்துல வச்சு அழுத்திட்டு வந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பல்வலி இருக்காது. அதுக்கப்புறம் சருமத்தில், அதாவது நம்ம உடம்புல எங்கேனாச்சும் தழும்புலாம் இருக்கும் பாருங்கள், அதை போக்குறதுக்கு தண்ணியில், நம்ம குளிக்கிற தண்ணியில் துளசி இலை போட்டு டெய்லியுமே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தழும்புகள் சீக்கிரமாக உங்களுக்கு காணாமல் போயிடும். குழந்தைங்களுக்கு ஏற்படுற காய்ச்சல் இருமல்லாம் போகிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் தேனை கலந்து கொடுங்க. அவங்களுக்கு இருமல் சீக்கிரமாக நின்றுடும், காய்ச்சலும் நின்றுடும். கேரட் மற்றும் தக்காளி சாறு இதோட கொஞ்சம் தேன் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடல் ரொம்பவும் வலிமை பெறும். ஸோ இந்த டிப்பையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு உடல் வலிமையாகிறதுக்கு. அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா கொய்யா இலையை மென்று மட்டும் சாப்பிடுங்க, கொஞ்சம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக யூஸ்